படுத்தப்படும் தான் பார்க்கப்படும். அந்த மாதிரி இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் களம். இன்னைக்கு காலையில ஆர்பி உதயகுமார் வந்து பாத்தீங்கன்னா, தம்பி ஜோசப் கொஞ்சம் பாத்துருங்க, நாங்க ஒன்னும் தோத்து போன கட்சி கிடையாது, தோத்து போன கட்சி தான், நாங்க சாகல, கொஞ்சம் பாத்துருங்க, நீ கவனமா இருங்க, ஆட்களை பூரா கூப்பிடுறீங்களா, அவங்க எப்படிப்பட்டவங்க, உலகமாக நடிகன் அவர், உலகமாக நடிகன் அவர். ஏன்னு கேட்டீங்கன்னா, அம்மா இருந்தா செருப்பு இல்லாம நடப்பாரு, சசிகலாமா இருந்தா ஆட்சியிலையும் இயக்கத்திலையும் ஒரே பங்கு வேணும்னு சொல்லுவாரு. ஓபிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வரணும்னுவாரு. எங்க அண்ணன் எடப்பாடி தான் கூட இருக்கணும்பாரு. தினகரன் அவர்களுக்கு போய் தொப்பிக்கு வாக்கு சேகரிப்பாரு. மதுரை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா ஆர்பி உதயகுமார? தம்பி நீ சின்ன தம்பி வீட்டிலேப்பா இருப்பான்னு சொல்லி இன்னைக்கு வீட்டில் வந்து ஓய்வு கொடுத்துருக்காங்க. அவர் ரெஸ்ட்ல இருக்கும்னு நான் சொல்றேன். நல்லவர்கள் யாருமே வந்து அண்ணாமலை கட்சிக்கு போக மாட்டாங்க, சுயநலவாதிகள் மட்டும்தான் அண்ணாமலை கட்சிக்கு போவாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் இல்லை, நான் தமிழ்நாட்டில் பாஜகக்கே இடம் இல்லைன்றேன். இந்த அண்ணாமலை வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவர் பண்ணுற அலப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் தாங்க முடியலைங்க. தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் யாருக்கும் போட்டி? தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் மன்சூர் அலிகானுக்கும் போட்டி. மன்சூர் அலிகான் ஒரு இயக்கம் வச்சிருக்காரு தெரியுமா? இங்கே எங்கள் அண்ணன் சீமான் ஒரு இயக்கம் வச்சிருக்கிறார், அவர் கூட வேணா போட்டி போடலாம். கமலஹாசன் ஒரு இயக்கம் வச்சிருக்கிறார், அவர் கூட வேணா போட்டி போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சியை வச்சு அண்ணாமலையை இவ்வளோ தூரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? தமிழ்நாட்டு அண்ணாமலை எங்கேருந்து வராரு? பாஜகலேருந்து வராரு. பாஜகவினாலே வளர்க்க முடியல அண்ணாமலைனால. அண்ணாமலைக்கு எல்ஜிபே இல்லை, அண்ணாமலைக்கு தகுதி இல்லை தமிழ்நாட்டில் பாஜக வந்து தலைவராக இருக்கிறதுன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு தூக்குறாங்க. அந்த லெவலில் இருக்கு அண்ணாமலையோட நிலைமை. அண்ணாமலை பார்ட்டி ஓப்பன் பண்ணி களத்தில் வராரு, மக்கள் சந்திக்க போறாரு. இப்போ இருக்கக்கூடிய அண்ணாமலை நிலைமை ஒன்றும் கிடையாது. அவருக்கு பேசாமல் 20,000 புக்கை படிக்க போகலாம். இல்லை தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் நாடு மேய்க்கிறேன்றவர், அவர் அது விவசாயின்றார், அதுக்கு அந்த விஷயத்துக்கு போகலாம். இல்லை அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவர் வந்து ரொம்ப சாமானியர்கள் அரசியல் ஆட்சியில் வரணும்னு சொன்னால் எனக்கு வாடகை கொடுக்குறதே என் தோழர்கள் தான், என் நண்பர்கள் தான் சொல்கிறாரு. முதல் வந்து தமிழக அரசியல் களத்தில் என்ன பண்ணார் இவர் இந்த இயக்கத்தை என்ன செஞ்சாருன்னு பார்ப்பாங்க. இவர் ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்துகிறாரு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில். அண்ணாமலை யார் இறக்கி விட்ருக்கான்னு கேட்டால் இதே ஆர்எஸ்எஸும் பாஜக தான் இறக்கி விட்ருக்கு முழுக்க. ஏன்னா அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அதிமுக நம்ம கொங்கு பகுதியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான சீட்டை பெற்றுக்கிறாங்க. அப்போ இவரை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க முடிச்சு விடலான்னு பிளான் பண்ணி தமிழ்நாட்டில் ஏதோ இவங்க பாஜக வந்து ஒரு ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் பாஜகவில் நடக்கக்கூடிய, பாஜகவில் இறக்கி விட போகக்கூடிய யார் வந்தாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு பார்க்குறாங்க. எல்லா பக்கமும் அம்மா உணவு ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு. நம்ம திடீர் நேரம் அந்த மேலவாசல் பகுதி மக்களுடைய அடிப்படை ஆதாரமாக இருக்கு. நீங்களும் பார்த்தீங்க, அந்த பணி முடிஞ்சு எப்போ மீண்டும் நடைமுறைக்கு சார்? அந்த பொங்கல் செவ்வாயில் வந்து 3 கடை, 3 உணவகம் நம்ம பகுதியில் இருக்குது. 2 வந்து ரன்னிங்கில் இருக்குது, 1 ரன்னிங்கில் இல்லை. நீண்ட நாளாகவே திமுக ஆட்சி காலத்துலேருந்து 2 வருஷம் மூடி போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கே போய் ஆய்வு செஞ்சோம். உடனடியாக அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு ரெடி பண்ண சொன்னால் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. திங்கள் செவ்வாயில் நடைமுறைக்கு வந்துடும் சொல்கிறோம்.